வீட்டுக்கு 10,000 ஓட்டு எல்லாம் எங்க விஜய் நகர் தான். அதுலயும் பட்டன் அழுத்தி அந்த விசில் சின்னமே உள்ள போயிச்சு 6 அடி பள்ளமா. பல்வேறு பூத்துகள்ல விசில் சின்னமே வந்து என்னது அந்த பட்டனே வந்து கீழ போயிடுச்சு. அந்த அளவுக்கு வரவங்க விசில் வீட்டுக்கு 10,000 ஓட்டா யாரா சொல்லி கொடுக்குறா இதெல்லாம்? அதுவா நம்ம இவரு ஆர்எஸ்எஸ்ல இருந்து தாவே வந்தால எங்கள் காவி தளபதி சிடிஆர் நிர்மல்குமார் அவர் தான் சொன்னாரு. அதாவது ஒரு பூத்துல 10,000 ஓட்டு இருக்கு. இதுவரைக்கும் ட்ரெடிஷனலா அவர் 6,000 ஓட்டு பதிவான இடத்துல 9,000 90% பதிவாயிருக்கு. டேய் தமிழ்நாட்டுல இருக்க போலிங் ஸ்டேஷன் 70,064 தான்டா. அதுல ஒரு பூத்துக்கு அதிகபட்சமே 1000 ஓட்ல இருந்து 1,200 ஓட்டு தான். ஆனா எவன் என்ன சொல்ல நம்புறீங்க? ஒரு பூத்துக்கு 10,000 ஓட்டா நம்புறீங்களா? ஓ அப்படியா? சரி அதெல்லாம் விடு. ஆனா அடுத்து எங்க ஆச்சுடா வந்துச்சு ரிப்போர்ட் வந்துச்சு. மேனால நிதி எது ரிப்போர்ட் வந்துச்சா? யாரா கொடுத்த ரிப்போர்ட்? உளவுத்துறை எல்லாம் நேரம் அங்கங்க கைக்கு வந்துரும். அதை வச்சு எங்க கட்சி சேர்ந்தவங்க இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சாங்க. கட்சி கூட வந்துச்சு நான் பேசுவாங்க. எங்க சார்? ஒரு காவல்துறையோட உளவுத்துறை. உளவுத்துறை ரிப்போர்ட் வந்துருக்கீங்க. உளவுத்துறை ரிப்போர்ட் சொல்லுங்க. திமுக வாட்ச் அவுட் சொல்லுது. பின்ன திமுக ரிப்போர்ட் இருக்காங்க. நேரத்துல கவர்மெண்ட் என்கிட்ட தாரக பாஸ் பண்ண சொல்றாங்க. அப்ப டேய் உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட் கொடுத்தா முதலமைச்சர் கொண்டு போய் கொடுப்பாங்களா? சரி அந்த ரிப்போர்ட்டை உங்க கட்சிக்கு சாதகமா கொடுக்குறாங்கன்னா விஜய் கிட்ட கொடுத்தாங்கன்னு சொன்னா கூட ஓகே நம்பலாம்டா. ஆனா அதை விட்டு உங்க கட்சியில யாருனே தெரியாது இவர் கையில கொடுக்கிறதுக்கு உளவுத்துறைக்கு ஆள் கையில ஏடா விஜய் முதல்ல ஒரு சீட் கொடுக்குறாரு. பேட்டி கொடுக்குறாரு. அவர் விஜய் பஸ் சீட்டை கொடுக்கல. உளவுத்துறை இவர் கையில ரிப்போர்ட் கொடுத்தாங்களா? யாருன்னா சொன்னா பேபியா இருக்கீங்களா?